மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்கிற காம்படிஷனில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிஃபோரோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஸ்டின் ரைட்டாக வருது எத்தனை கொஸ்டின் ராங்காக வருதுன்னு நீங்கள் உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ராங்காக வர்றதை ஏன் ராங்காக ஆச்சுன்னு போயிட்டு செக் பண்ணி டெப்த்தாக அந்த ராங்கான இடங்கள் தப்பான இடங்களை போய் நல்லா படிக்கிறீங்க. இதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிடணும். நாங்கள் வந்து முன்னாடியே அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்றோம் இல்லையா. சிலபஸ் நாங்கள் எது வந்து கேட்க போகிறோன்றதை முன்னாடி சொல்லிடுவோம். உங்களுக்கு அந்த ஷெடியூல் வந்துடும். அந்த ஷெடியூல் படி நீங்கள் படிச்சுக்கிட்டே வரீங்க. நாங்கள் கொஸ்டின் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் அந்த ஷெடியூல் அனுப்புறதுக்கு படிக்கிறதுக்கு உங்கள் கையில் என்ன இருக்குது அதை பாருங்கள். சும்மா ஏதாவது ஒன்று வச்சுட்டு படித்தோம்னா நம்ம கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. பக்கா ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருக்கணும். ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் கிடைக்கும். பிஜிடிஆர்பி வந்து காம்படிஷன் ஹெவியாகிடுச்சு. கூட்டம் அதிகமாக நிறைய பேர் வந்து போட்டியாளர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா சம்திங் உங்கள்கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நிறைய இருக்கணும். சம்திங் உங்கள்கிட்ட மேக்ஸில் ஏதாவது விஷயம் வந்து கூடுதலாக உங்களுக்கு எல்லாரையும் விட நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரே வழி புரிதல். ஒவ்வொரு வரையறையும் புரிஞ்சுட்டு படித்தாதான். நம்ம கொஸ்டின் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டா போதும், அங்கே போய் கேட்குற கொஸ்டினை ஃபேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. இங்கே பார்த்துட்டு போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே வந்துடுமா? எதுக்காக படிக்கிறோம்? இங்கே படிக்கிற விஷயங்கள்லாம் ஒன்றா தொகுத்து நமக்குள்ள ஒரு வித திறமை இருக்கணும். அந்த திறமையோட தேர்வுக்கு போகிறோம். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்படியே இந்த கொஸ்டின் டிட்டோ அப்படியே அங்கே வரணும்னு நினைக்கிறது தப்புன்றேன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது வரையறை, தியரம், ஸ்டேட்மெண்ட்டு, ரிமார்க்கு, நிறைய நோட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே உள்வாங்கி அது சம்மந்தமான விஷயத்தை அப்படியே அசை போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க எந்த மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணாலும் அடின்னு அடிப்பீங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது என்னென்னா, இந்த இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர் பாவம். அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு காதில் ஒரு ஹெட்செட் வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு வேலையே செய்யலாம். அப்படி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுவேன். அப்படியே உங்களுக்கு மைண்டில் உட்காந்துட்டே இருக்கும். இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுற ப்ராப்ளமும் சிலதெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது இதாவது படிச்சுட்டு போகணும் பரீட்சைக்குன்றது தான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வரையறை, தியரம், ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினேஷன் ஒரு 700 வீடியோவை தாண்டிடுச்சு. அந்த வீடியோஸ்லாம் வேணுன்றவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட போதும். லிங்க்கு வந்து தட்டி விட்டுருவோம். யூனிட் வைஸ் லிங்க்கு தட்டி விட்டுருவோம். நீங்கள் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? வீடியோஸ் முதல்ல பாருங்கள். அதுவே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு தெம்பை தரும். ஓகே, நாமளும் படிச்சிட்டோன்ற ஒரு தெம்பு தரும். ஸ்டடி மெட்டீரியலை கையில் எடுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் மட்டும் வாங்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த டெஸ்ட் பேட்ச் சிலபஸை படிச்சுட்டு கொஸ்டினை வாங்கணுன்றேன். அந்த சிலபஸ் படிக்கிறதுக்கு பக்கா ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருக்கணும். ஒரு நல்ல புரிதல் வேணும்னா வீடியோஸ் பார்க்கணும். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்போ 4 இயர் சீரீஸ் அண்ட் 4 இயர் இன்டெகிரல்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டோம். இதெல்லாம் வீடியோவில் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நிறைய நம்ம கொடுத்துட்டோம். இதெல்லாம் வந்து மொத்தமாக தொகுத்து ஒரு 1000 கொஸ்டின் நெருங்கும்ல 4 இயரில். அட்லீஸ்ட் ஒரு 500ஆவது நெருங்கும்ல. அந்த டைமில் வந்து இதை நான் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்கள் வந்து இல்லை சார் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் சார் வரேன், பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க ஓகே. இப்போ புது நியூ கமர்ஸ் இருக்கீங்க, எழுதாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி 4 இயர்க்கு மட்டும்தான் போட்டிருக்கீங்களா? இல்லை, ஒவ்வொரு யூனிட்டும் போட்டுட்டு வரேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒவ்வொரு பாடத்துலேயும் வந்து ஒரு 100-200ஆவது தொடும்போது நான் உங்களுக்கு இதை கொடுத்து விட்டுறேன். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ பாருங்கள், 4 இயர் சீரீஸ் அண்ட் 4 இயர் இன்டெகிரல்ஸில் ஆல்ரெடி 20 1 மார்க் பார்த்துட்டோம். இப்போ 21வது 1 மார்க் பார்க்குறோம். இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இஃப் h of x is an odd function then integral -π/2 to +π/2 h of x dx is dash. ஓகே, இப்போ இதில் 4 இது, அதாவது இந்த h of x வந்து என்னவா ஆட் ஃபங்க்ஷனா, அப்படின்னா இந்த இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 0. நல்லா தெரிஞ்சது தானே? ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் h of x ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த இன்டெகிரல் -π/2 to +π/2 h of x dx வந்து 0 வரும். சரி, ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஆகும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த இன்டெக்ரல் -π/2 to +π/2 h of x dx என்ன. அடுத்தது பாருங்கள், அக்கார்டிங் டு தி ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம் இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் 1/π integral 0 to infinity integral -1 to +∞ f of u cos v u minus x du into dv converges to இந்த நாளில் எங்க இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதில் இந்த இன்டெக்ரல் வேல்யூ கன்வர்ஜஸ் டு இந்த நாளில் எது? ஆப்ஷன் டி, f of x plus f of x minus divided by 2. இந்த மாதிரி நிறைய தியரம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த தியரம் படிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்தோன்னே அடிக்கலாம் இல்லையா. இதை 1 மார்க்காக பார்க்காம தியரமாக பார்க்கணும். அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கையில் வச்சு கொடுக்கணும். நீங்கள் ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம் அப்படி கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஃபார் த ஃபோரியர் சீரீஸ் இந்த ஃபோரியர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 4 எது பாருங்கள் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏஎன் பிஎன் A0 எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பயங்கர கவனமாக இருக்கணும். an வேல்யூ 1/π integral 0 to 2π f of t cos nt into dt. ஆப்ஷன் பி வந்து சூட்டபிளாக இருக்குது. அதே மாதிரி bn பாருங்கள், bn equal to 1/π integral 0 to 2π f of t sin nt into dt. இதுதான் அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் கால்குலேட் பண்ணி போட முடியும். கேட்பாங்க இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸை இதை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இடைவெளி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேண்டி வரும்.